தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு மறையுறை சிந்தனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தியிலே 13 முதல் 17 வரை இருக்கின்ற அதிகாரங்கள் பிரியா விடை கொடுக்கும் ஒரு சூழலை உணர்த்துகின்றது. வழக்கமாக ஒரு நிறுவனத்திலே நீண்ட நாட்கள் பணிபுரிந்த நபர் ஓய்வு பெறுகின்ற பொழுது அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்துவார்கள். அந்த நிறுவனத்திலே பணிபுரிகின்ற எல்லோரும் ஓய்வு பெறுகின்ற ஒரு நபருக்கு விழா எடுப்பார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி பகுதி ஆண்டவரினுடைய மரணத்திற்கு முன்னதாக தம் சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரியாவிடை பகுதி. ஆனால் அந்த பகுதி உயிர்ப்பு காலத்திலே சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிரியாவிடை பகுதியாக நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டுள்ளோம். ஆண்டவர் இயேசு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகின்றார். உள்ளம் கலங்க வேண்டாம், உறுதியாக இருங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தம் சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். வழி, உண்மை, வாழ்வு என்பதெல்லாம் நமக்கு வெளியில் இல்லை, மாறாக நம் உள்ளேதான் இருக்கின்றன. திருமூலர் திருமந்திரத்திலே நாம் படித்தோம் என்றால் இறைவன் நம்முள் இருக்கின்றான் என்பதையும் அவனே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருக்கின்றான் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். திருமூலரினுடைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை நம் சித்தர்களினுடைய பதிவுகளிலே நாம் பார்த்தோம் என்றால் எதுவும் வெளியில் இல்லை, நமக்கு உள்ளேதான் இருக்கின்றது என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகின்றார்கள். அதுவும் 150 வருடத்திற்கு முன்னதாக இறைவனை நாம் கண்டுகொள்ளுகின்ற வழியானது நமக்கு உள்ளேதான் இருக்கின்றது என்கின்ற ஆன்மீகத்தை அறிவியலாகவே நமக்கு நம் முன்னோர்கள் புகட்டி இருக்கின்றார்கள். இந்த வழியை அடைவதில் 7 வகையான தடைகள் இருக்கின்றன. இந்த தடைகளை மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் மாயை என்று சொல்லலாம். இந்த 7 தடைகளில் முதல் 4 தடையை அசுத்த மாயை என்றும் பின் வருகின்ற 3 தடையை சுத்த மாயை என்றும் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த அசுத்த மாயை என்பது என்ன என்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பதும், செயல் மற்றும் கால நேரங்களில் நாம் அகப்பட்டு கொள்வதும், உடல் எனும் சிறையில் சிக்கி தவிப்பதும், அதாவது உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவது, உணர்ச்சிகளில் நாம் சிக்கிக்கொள்வதும், இவை 4ம் அறிவற்ற நிலையில் நிகழ்கின்ற ஒன்று. சுத்த மாயை என்பது தெளிவான மனநிலை. நான் என்ன காண்கின்றேன், என்ன சிந்திக்கின்றேன் என்று சரியாக நம்மை புரிந்து கொள்வது. அடுத்து நீ நான் என்கின்ற பேதம் தவிர்த்து நிற்பது. இறுதியாக பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே என்று நினைப்பது. நானும் என்னால் காணப்படுகின்ற யாவும் நானே என்று நினைப்பது. முதல் 4 தடைகளில் நாம் நம்மை மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து எப்படியேனும் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை. காட்டில் மிருகம் இருக்கின்றதல்லவா, தன்னுடைய தேவைக்காக எதை வேண்டுமானாலும் வேட்டையாடுகின்றதல்லவா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. 2வது பகுதி என்பது நம்மை சார்ந்தவர்களையும் சற்று நம்மோடு இணைத்து பார்க்கின்ற ஒரு மனநிலை. இவை எல்லாமே இறைவனை காண்பதற்கு செல்லுகின்ற வழியில் இருக்கின்ற தடைகள் என்பதனை 7 நிறங்களாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவதாக கருப்பு நிறம், 2வது ஊதா நிறம், 3வது பச்சை நிறம், 4வது சிவப்பு நிறம், 5வது பொன்மை நிறம், 6வது வெண்மை நிறம், 7வதாக இந்த 6 நிறங்களும் சேர்ந்த ஒரு கலவை. இவையெல்லாம் நமக்குள் இருக்கின்றது என்று எப்படி நாம் அறிய முடியும் என்றால், நாம் நம் கண்களை மூடி தியானத்தில் இருக்கின்ற பொழுது இந்த புருவ மத்தியிலே நம்மளுடைய கண்களை உயர்த்தி, அதாவது கண்கள் மூடியிருக்கின்ற நிலையில் நம்மளுடைய கவனமும் பார்வையும் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த நிறங்கள் தோன்றுவதை நாம் காண முடியும். இந்த நிறங்களை எல்லாம் நாம் கடந்து விட்டோம் என்றால் உள்ளே நமக்கு ஒளி வடிவமானது தோன்றும். இறைவன் ஒளியாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இந்த ஒளி வடிவத்தை நாம் காண முடியும். நாம் எங்கிருந்து வந்தோம் என்கின்ற பாதையை நாம் மறந்து விட்டோம். அதனால் நாம் மீண்டும் செல்லுகின்றதுக்கான வழி தெரியாமல் இருக்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகின்றார்.
ஏனென்றால் அவருக்கு எங்கிருந்து வந்தார் என்பது தெரியும், மீண்டும் எவ்வாறு ஏறி செல்ல வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாயும் இருந்தது, உண்டானது எல்லாம் அவரால் அன்றி வேற எதனாலும் உண்டாகவில்லை, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதனை கீழிருந்து மேலாக நாம் வாசிக்க வேண்டும். வார்த்தை மனு உருவானார், உண்டானது எல்லாம் அவரால் அன்றி வேற எதனாலும் உண்டாகவில்லை, வார்த்தை கடவுளாயும் இருந்தார், வார்த்தை கடவுளோடு இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் இறங்கி வந்த படிநிலையும் மீண்டும் ஏறி சென்ற படிநிலையும் நமக்கு இது காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசுவே வழியாகவும் வழி நடத்துகின்றவராகவும் நாம் சேருகின்ற மெய்ஞான பொருளாகவும் விளங்குகின்றார். நான் இப்பொழுது சொன்ன இந்த 7 வகையான தடைகளும் ஒரு மூட பழக்கம் என்று சொல்லவில்லை, குவாண்டம் பிசிக்ஸ் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த தடைகளில் இருந்து நாம் வெளிவருவதற்கு நாம் விவிலியத்தை வாசிக்க வேண்டும். விவிலியத்திலே வழி வகையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக என்ன வழிவகை என்று பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தை வாசித்து நாம் இறை வேண்டலிலே நிலைத்து இருக்க வேண்டும். இறை வேண்டலிலே நிலைத்து நிற்கின்ற பொழுதுதான் இந்த தடைகளை நாம் விலக்கி இறைவனை காண முடியும். அது மட்டுமல்ல, இந்த தடைகளை நீக்கி கொண்டு இறைவனை காணுகின்றவர்களால் மட்டும்தான் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிக்க முடியும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலைகளிலே பங்கு பணி தலங்களிலே வேலை செய்கின்ற அருட்பணியாளர்களும் திருச்சபை தலைவர்களும் ஊழியர்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால், இறை வேண்டலுக்கோ இறை வார்த்தையை கற்பிப்பதற்கோ ஆன சூழ்நிலையானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. மிக முக்கியமான இந்த பணியை தேர்ந்து கொள்ளுவதற்கு பதிலாக நிர்வாக பணிகளை தேர்ந்து கொள்ளுகின்றதனாலே இந்த மிக முக்கியமான இறை வார்த்தையை போதிக்கின்ற பணியானது தடைப்பட்டு விடுகின்றது என்றே சொல்லலாம். அருட்பணியாளர்களினுடைய விருப்பத்தினால் சமயங்களிலே எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும், மக்கள் இந்த நிர்வாக பணிகளை எடுத்துக்கொள்ள விரும்பாததனால் அருட்பணியாளர்களிடம் திணிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது. இறை வேண்டலில் நிலைத்திருப்பதும் இறை வார்த்தையை போதிப்பதற்கும் பதிலாக பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திருமண மண்டபங்களையும் வியாபார தளங்களையும் நிர்வகிப்பது, நமது ஆலயங்களில் மின் கட்டணம் செலுத்துவது முதல் பராமரிப்பு பணிகள் அனைத்தையும் செய்வது, பொருளாதாரத்தை நிர்வகிப்பது, இது போன்ற பணிகளால் இறை வேண்டலில் நிலைத்திருக்க முடிவது இல்லை. இறை வார்த்தையை கற்பிக்கக்கூடிய கால சூழ்நிலையும் இல்லை. இதையெல்லாம் மக்கள் தாமே பங்கு பேரவை என்கின்ற அமைப்பை கொண்டு மக்கள் தாமே நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மக்களை ஆன்மீக வழியில் நடத்துவதற்கு அருள் பணியாளர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அவர்கள் இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும், இறை வார்த்தையை படிக்கவும், இறை வார்த்தையை போதிக்கவும் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலை எப்படி சென்று கொண்டு இருக்கின்றது என்றால், எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை கூட அருள் பணியாளர்களும் திருச்சபையினுடைய தலைவர்களும் முடிவு செய்து அதை அறிவிக்க கூடியவர்களாகவும் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற ஒரு இழிநிலையும் இருக்கின்றது. புறநானூற்று பாடலிலே நாம் வாசிப்போம், ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, களம் சென்று களிர் எறிந்து வாகை சூடுதல் வேந்தற்கு கடனே என்று. யாருக்கு எந்த வேலையானது நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் அந்த வேலையை தான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அருள் பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இறை மக்களாக இருந்தாலும் சரி, யாரும் எதிலும் நிறைவு கொள்ள போவதில்லை. என் குருநாதன் பவனி வந்தான், ஏனோ ஏத்துதல் கண்டு யானும் ஏத்தினேன், அவன் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தை நீக்கினான், நினைவு வேறாக்கினான் என்று தமிழிலே வாசிக்கின்றோம். இறைவன் பவனி வருகின்றார் குருநாதனாக, எல்லோரும் வணங்குகின்றார்கள் என்று நானும் வணங்கினேன், அவன் என்னை பார்த்தான். என்னை பார்த்த பிறகு என் உள்ளே ஒரு மாற்றமானது ஏற்பட்டது. என்ன என்றால், என்னுள் இருக்கின்ற மாயையை அவன் நீக்கினான், என் நினைவு முழுவதையும் அவனே ஆக்கிரமித்து கொண்டான், என் நினைவு முழுவதும் அவனே இருந்தான் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இறை வேண்டலினுடைய சக்தியை, ஆற்றலை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பங்கு பணியாளர்களாக இருக்கின்றவர்கள் இறைவேண்டலில் நிலைத்து நிற்கவும், இறை மக்களாக இருக்கின்றவர்கள் இறை வார்த்தையை படிப்பதிலும், திருச்சபையினுடைய பங்கினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படவும் வேண்டும். எனவே யாருக்கு என்ன கடமையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக இருந்து இறைவனை அடையக்கூடிய வழியை உணர்ந்து மெய்ஞான பொருளாய் இருக்கின்ற இறைவனை அடைய வரம் வேண்டுவோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.